எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் டாட். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ், ஆண்டர்பிரினியர்ஷிப் டிப்ஸ், லைஃப் டிப்ஸ் இதெல்லாம் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஃபைவரில் சர்ச் கீவேர்ட்ஸ், அதாவது கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜுங்க. நீங்கள் என்ன தான் குவாலிட்டி ஒர்க்கு பண்ண முடியும்னு நீங்கள் கிக்கில் போட்டாலும் இந்த கீவேர்ட் ரிசர்ச் உங்களுக்கு தெரியலன்னா உங்களால் ஃபைவரில் மணி சம்பாதிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்விட்ச் டு பையிங் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகிக்கணும். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பையர்ஸ் வந்து யூஎஸ்லேருந்தோ யூகேலேருந்தோ சர்வீசஸ்க்காக சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணுறவங்களோட ஷூஸை நீங்கள் போட்டால் மாத்திரமே உங்களோட கிக்கு அவங்களுக்கு ரீச் ஆகுதா இல்லையாங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ பையிங்க்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். இது வந்து ஒரு நேயர் கேட்ட கேள்வி. அவர் வந்து ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவல் கிக் வச்சுருக்காரு. பட் அவருக்கு வந்து கிக் ஆர்டர் ஒன்று கூட வரல அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளைவே எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவல் கிக் வச்சுருக்கீங்கன்னா இங்கே பாருங்கள், இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் மக்கள் டைப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். உங்களோட கிக் இந்த மாதிரி இதில் இருக்கிற வேர்ட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இஷ்டத்துக்கு வித்தியாசமான டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா சர்ச் இன்ஜினோட மேட்ச் ஆகாது. ஃபைவர் சர்ச் இன்ஜினோட மேட்ச் ஆகுது. அதனால் உங்களோட கிக் வந்து பையர்ஸ்க்கு போய் விழுகாது. ஸோ இதுதான் உங்களோட கிக்கில் டைட்டிலில் வர வேண்டிய டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 25,000 சர்வீஸ் இருக்குது. இந்த மாதிரி கீவேர்டுக்கு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா காம்படிஷன் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த 25,000 கிக்கில் உங்கள் கிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது கிக்கு லெவல் 1 செல்லர் கூட கிடையாது. 10வது பேஜில் போகும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 10வது பேஜ்லலாம் போனால் உங்களுக்கு கிக் ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு 2 பேஜில் வந்தால் மாத்திரமே உங்களுக்கு கிக் ஆர்டர் வந்து விழுகும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பையராக திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் போட்டிருக்கேன். 25,000 சர்வீஸ் இருக்குது. இதில் நான் போய் ஒன்றா தேட முடியாது. உங்கள் பையர் மென்டாலிட்டி. நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இங்கே பாருங்கள், நான் ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் கிக்கு வேணும். உள்ளே ஸ்க்ரால் பண்ணி படித்து நான் தேட விரும்பலாம். ஸோ அடுத்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஃபில்டர் சூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு ஆல்ரெடி 15,000 இருக்குது. ஸோ நான் இந்த ஃபில்டர் எடுக்க மாட்டேன். இப்போ என்னோடய இமேஜ் வந்து ரீசைசிங் எனக்கு வேணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 201 ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ். அதில் ரீசைசிங்னு பார்த்தீங்கன்னா 200 சர்வீஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒரு செல்லராக இந்த மாதிரி 200 சர்வீஸ் இருக்கிறது இல்லை 100 சர்வீஸ் இருக்கிற கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இமேஜ் ரீசைசிங் சர்வீஸ் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிக் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே 8 ஆர்டர் கிடச்சிருக்கு. இவர் லெவல் 2 செல்லர். இங்கே பாருங்கள், இவர் லெவல் 1 செல்லர் கூட கிடையாது. 3 ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி கீவேர்ட்ஸ் எடுக்கணும். முடிஞ்ச அளவு இந்த ஃபில்டர்ஸில் உங்கள் கிக்கு லிஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். நான் ரீசைசிங் எடுப்பேன் ஒரு பையராக. இப்போ ஃபைல் ஃபார்மேட்ஸு உங்களோட கிக்கில் இதெல்லாம் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஒரு கிக் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு சோர்ஸ் ஃபைல் நான் வந்து இவ்வளோக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன். இந்த கிக் ஆர்டர் பண்ணிங்கன்னா சோர்ஸ் ஃபைல் ஃப்ரீயாக கொடுப்பேன், அது இன்க்ளூடட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட கிக்கு இந்த ஃபில்டரில் லிஸ்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ணும்போது லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்குமோ இல்லையே, 25,000 சர்வீஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி இமேஜ் போர்ட்ஃபோலியோ இமேஜ் எந்த அளவுக்கு முக்கியம்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
ரொம்ப 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 முக்கியம். இப்போ நான் ஒரு பையராக இதையெல்லாம் பார்க்கையில எனக்கு இந்த பர்ட்டிகுலர் போர்ட்ஃபோலியோ கரெக்டாக கேட்சியாக இருக்குது. பாருங்க 184 ஆர்டர் வாங்கியிருக்காரு. லெவல் 2 செல்லர் கூட கிடையாது. இன்னும் லெவல் 1 செல்லரும் இவர் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ இமேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கலர்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போட பாருங்க. இது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் என்ன அழகா கிளியராக போட்டிருக்காரு பாருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோஸ் ரெஃபர் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இன்க்ளூட் சோர்ஸ் ஃபைல். ஸோ இந்த கிக் எக்ஸ்ட்ரா உங்களோட பேசிக்கில் டிஃபைன் ஆயிருந்தால் அங்கே ஒரு பையர் வந்து இன்க்ளூட் சோர்ஸ் ஃபைல் ஃபில்டர் செலக்ட் ஆகும்போது இந்த கிக் லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து நான் ஒரு பையராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு உடனே நான் ஜாபை யாராச்சும் கிட்ட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைப்பேன். அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அப்போ அந்த சமயத்தில் நான் ஆன்லைன் செல்லர்ஸ் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவேன். நானுமே நிறைய கிக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுவேன் இதில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஆன்லைன் செல்லர்ஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 1500 பேர் தான் ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த ஆர்டர் இங்கே ஹை. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சீரியஸாக ஃபைவர் ஜாப் எடுக்கிறீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் 24 ஹவர்ஸ் இருக்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபைவர் ஆப்பை மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பனில் வச்சுக்கோங்க. அதான் முக்கியம். அதே மாதிரி டக்குன்னு யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் போடுறாங்கன்னா ஆன் த ஸ்பாட் கரெக்டாக ரெடிமேடாக ரிப்ளை போடுங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த 3 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிக் ஆர்டர் கிடச்சிரும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிஜிட்டல் டாட்.